Audio Jungle. Audio Jungle. ஓகே, பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் இதில் வச்சதெல்லாம் நான் யூஸ் பண்ணுற பேக்ரவுண்ட் எல்லாமே டெலிகிராம் சேனலில் தருவோம். நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆப் உங்கள் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணிட்டு எடிட் ஃபோட்டோன்ற ஆப்ஷனில் இந்த பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிங்க. ஓகேவா, சூஸ் பண்ணிவிட்டு ஆட் ஃபோட்டோன்ற ஆப்ஷனில் உங்களோட ஃப்ரீ ஃபயரில் உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும்ல, ஓகே, அதை நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அதை மட்டும் நீங்கள் க்ராப் பண்ணிங்க. ஓகேவா, இப்போ நான் க்ராப் பண்ணுற மாதிரி. ஓகே, அதை நீங்கள் கரெக்டாக அந்த ரெக்டாங்கிள் ஷேப் அதை மட்டும் அழகாக க்ராப் பண்ணுறேங்க. க்ராப் பண்ணிவிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, க்ராப் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும்ல அதை கொடுத்து விட்டுருங்க. ஓகே, மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதை நல்லா ரொட்டேட் பண்ணுறேங்க. அப்படி சாய்ச்சி அந்த பேப்பர் இருக்கிற ஷேப்புக்கு வச்சுங்க. ஓகேவா, அது கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளெண்டுன்னு. அதில் வந்து ஓவர்லேன்னு ஒன்று இருக்கும் கடைசிக்கு முன்னாடி, அதை கிளிக் பண்ணுறோங்க. ஓகேவா, அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி வரும். அதை உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த பேப்பரில் உங்கள் பேர் தெரிகிற மாரி அந்த பேப்பரில் இருக்கிற போல் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே ஒப்பாசிட்டி இருக்கும், அதை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. அப்போ தான் நம்மளுக்கு அலைக்க கரெக்டாக இருக்கும். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு மேலே எரேசர் ஆப்ஷன் வரும். ஓகே, வந்துருச்சா? அந்த எரேசரில் பேப்பரில் கேப் இருக்குதுல்ல, அங்கே மட்டும் அழிச்சு விட்டுருங்க. ஓகேவா, இந்த ஒன்று அழைக்கிற மாதிரி அந்த பேப்பர்லாம் அழிச்சு விட்டுருங்க. ஓகே, இங்கெல்லாம் அழைச்சிட்டு ஃபுல்லாக அழிச்சிடுங்க. சைடில் கேப் இருக்கிற இடத்துல அழகாக அழிச்சிடுங்க. பேப்பரில் லைட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம கடைசியாக அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அழைச்சிட்டிங்களா? அழைச்சிட்டு ரீஸ்டோர் ஆப்ஷன் ப்ரெஷ்ஷாக ஒப்பாசிட்டி ஃபுல் வச்சுருங்க. ஃபுல் வச்சுட்டு அதே எரேசரில் பக்கத்தில் ப்ரெஷ் ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணி ஹார்ட்னஸ் ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே கார்னரில் வரைய ஆரம்பிச்சிடுங்க. வரைஞ்சா உங்களுக்கு அப்படியே அந்த நம்ம அழைச்சாடலாம் தெரியாது. ஓகேவா, அதுபோல் ஃபுல்லாக நீங்கள் பேப்பர் ஃபுல்லாக வரையணும். அப்ளை பண்ணணும், அதாவது ப்ரெஷ் பண்ணுற போல் பெயிண்ட் பண்ணுற போல் பண்ணுங்க. ஓகேவா, அது ஃபுல்லாக உங்கள் பார்டர்லாம் நீங்கள் போட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நடுவுலாம் போட. ஓகே, இதெல்லாம் போட்டு ஃபுல்லாக நீங்கள் அதுக்கடுத்து ஃபுல்லாக நடுவுலாம் பெயிண்ட் பண்ணுறங்க. ப்ரெஷ் ஆப்ஷன் கொடுத்து பண்ணிட்ட உடனே ஓகே, ஃபுல் சைஸ் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுட்டு உலாரெலாம் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஓகே, சாரி. ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த எஃபெக்ட் அடிச்சிருக்கும் அந்த பேப்பர்லேயே இருக்கிற போல். ஓகே, சிம்பிள் தான். நீங்கள் அந்த பேக்ரவுண்டில் ஓவரில் எஃபெக்ட் கொடுத்து அழைக்கிறீங்க. இந்த எஃபெக்ட் உங்களுக்கு அடிச்சிடும் உங்கள் ப்ரொஃபைலில். ஓகேவா, இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் எடிட்டிங் நிறையா போடலான்னு இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே போட்டு சாரி மேலே லைட்டாக அழைச்சிக்கிறேன். அது நல்லா ஓகே. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் செகண்ட் இருக்கிறதுல கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. கான்ட்ராக்ட் லைட்டாக ஷார்ப் பண்ணிங்க. ஓகேவா, இந்த பேப்பரோட எஃபெக்ட் கிடைக்கிது இதெல்லாம் பண்ணுறது. ஓகேவா, பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதில் எஃபெக்ட்ஸ் அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ பாருங்கள். நான் வைக்கிறது ஒரு எஃபெக்டாக வச்சு பாருங்கள். உங்களுக்கு சூட் ஆகிறத வச்சுங்க. நல்லா இருக்குதா பார்க்கறதுக்கு, நேச்சுரலாக இருக்குதா அதை வச்சுங்க. ஓகேவா, நான் இப்போ இதில் எதனா உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கிறேன். 1975 அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஓரளவுக்கு பரவாயில்ல. HDR2 அதுவும் வேணாம், 99 இதுவும் வேணாம். ஓகே, HDR2வே நல்லா இருக்குது. ஓகே, மேலே சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மொபைலில் சேவ் ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.